தேர்வு செய்து இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அந்த கோரிக்கையின் அடிப்படையில இப்போ ஆங்காங்கே மனைப்பட்டா இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசு மனைப்பட்டா வழங்கி வீடுகளை வழங்க முன்வருகிறது. அதற்கு முன்பாக வீடு கட்டுவதில் முறைகேடு இருப்பதாக கூறியிருந்தோம். அது சம்பந்தமாகவும் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அதை தலையீடு செய்து நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல்களை முடிந்தளவு அவர்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சிருக்காங்க. இன்னும் முடியாத அளவு நிறைய இருக்கு. அந்த கோரிக்கையெல்லாம் முன்வைக்க போறோம். நம்ம எல்லாத்தையுமே ஆதாரப்பூர்வமா எடுத்து இந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்க போறோம். வீடுகள் இல்லாம இன்னும் கூரை வீடா இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டி கொடுக்க அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வரோம். இப்ப காலமா நம்ம சார்ந்திருக்க பகுதிகளில் பாலியல் தொந்தரவுகள் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு உலகிலாவே பாலியல் தொந்தரவுகள் சீண்டல்கள் இருந்து அதனால் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகிறாங்க. 18 வயதுக்கு கீழ் உள்ளவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது, செய்து வைப்பவர்கள் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அனைவர்களுக்குமே சிறைதான் செல்லணும். அவங்க மேல தொடரப்படும் என்ன சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த மனமுடித்த ஆண் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு போக்சோ வழக்கு தான், அந்த பாலியல் வழக்கு அவர்கள் மேல் போடப்படும். அறியாமையில நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பெண்களுக்கு 18 வயதுக்குள்ளாகவே திருமணத்தை முடித்து வைக்க முயற்சிக்கிறார்கள். அது யார் அப்படி முடித்து வச்சாலும் முன்னாடியெல்லாம் ஒரு மனம் முடித்தால் லோக்கல்ல உள்ள ஹாஸ்பிட்டல்ல போய் கூட பாத்துக்கலாம். அவங்க கன்சீவா இருந்தாங்க, மாசமா இருந்தாங்கன்னு சொன்னா பாத்துக்கலாம். ஆனா இப்போ எந்த நீங்க மருத்துவமனைக்கு போனாலும் உங்களுடைய ஆதார் கார்டு அங்க பதிவு செய்யப்படும். ஊராட்சியிலேயே பதிவு செய்கிறது. உங்களுக்கு நர்ஸ் செவிலியர்கள் இங்க பதிவு செய்வாங்க. அப்பயே உங்க ஆதார் கார்டு பார்ப்பாங்க. அதுல 18 வயசுக்கு உள்ளாக இருந்தால் அந்த பகுதியினுடைய காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்தி விடுவார்கள். நல்லா பெண்கள் புரிஞ்சு